நினைக்கிறேன் எம் 590 கண்ணை மட்டும் வச்சு விட போறோம். இந்த கண்ணோட பேரை பார்த்தா எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா இந்த கண்ணுக்கு ஒரே ஒரு புல்லட் தானே. வேணா நான் இந்த புல்லட் என்னால எலி மேல படாது. ஒரு புல்லட் என்னடா பண்றது? எந்த பயனும் இல்ல. நம்ம யாருமே கண்டிப்பா கண்ணை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கன் சேலஞ்ச் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்ணை தேடனா அந்த கண்ணை வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நீ எங்க வேணா தெரிய அஞ்சு வேணா குட்டியா உனக்கு கொடுக்காம கதற விடுவானுங்க. இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பா கதற விட்டானே கண்ணை மட்டும் கொடுங்கடா. எம் 590 மட்டும் கொடுத்தீங்கடா. இந்த கண்ணை இது வேணாடா. PK94 வச்சு நீங்களே வச்சீங்கடா. அந்த கண்ணை மட்டும் கொடுங்கடா. பரவாயில்ல பேனாச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அடிதான தேசம். ஏன்னா நம்ம ஓடி தான் உனக்கு கண்ணை கிடைக்கிற வரைக்கும் நம்ம கையில மாட்டா ஓடி தான் அதுக்காச்சும் யூஸ் ஆகும். ரிப்பேர் கிட்ட வச்சு நம்ம மன பாத்துக்கிட்டாரு. கண்ணை நம்ம ரிப்பேர் வச்சு என்ன பண்ண போறேன்? நக்கு செத்த பைய. நீ கண்டிப்பா கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்கலாம். எங்க நான் கண்ணை இருக்கு அங்கே வந்துடலாம். நம்ம கிங்ஸ் வேணுங்க. ஆனா அட்ரஸ் மாதிரி வந்துடா. நீங்க பாட்டு வீட்ல இருங்க. நான் வீட்டு செய்ய வர மாட்டேன். வந்தா மட்டும் நீ கேட்கணும். நான் பாட்டுக்கு ஜாகிங் போட்டு அப்படியே போறேன். உங்க வெளியே வர மாட்டேன். அப்படியே நான் கிளம்பி ரைட் பண்ண கிளம்பி ஏன்னா இது ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குமோ அந்த இது செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்துட்டேன். இங்க வெண்டிங் மிஷின் இருக்கு. நம்ம வந்து வெண்டிங் மிஷின் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே சூப்பர் பண்ணிட்டா. ஏன்னா புதுசா ஒரு கண்ணோட கண்டிப்பா மேக்ஸிமம் வெண்டிங் மிஷின் விட்டுறோம்னு நினைக்கிறேன். நம்ம ராடி ஜம்ப் பண்ணி அடிச்சு விடுங்கடா. ரிப்பேர் கிட்ட ரிப்பேர்லாம் நான் இருக்கடா. இருக்கா இல்லையா ராடி? இருக்கா ஓகே நம்ம இருக்கு. அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. அலைய தேவையில்ல. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான வந்து வெண்டிங் மிஷின் வாங்கிக்கலாம். ஓகே வெண்டிங் மிஷின் வாங்கியாச்சு. 200 டோக்கன் தேவைப்படுது. அதனால ஒரு கண்ணை நம்மளால வாங்க முடியாது. இன்னொரு கண்ணு வாங்கி இன்னொரு 200 டோக்கன் தேவை. ரெண்டு கண்ணு அதனால இருக்கிறது ஒரு புல்லட் தான். நீங்க வச்சிருக்கீங்களா? அவனாச்சும் ஒருத்தன் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க லேண்ட் மட்டும் வச்சு வந்தேன். லேண்ட் மேல அவனாச்சும் வந்து எப்பயும் மாட்ட மாட்டாங்க. அங்கே மாட்டது வாய்ப்பே வேற நீங்க அடிக்கல குட்டியா. பண்ணிட்டீங்க 18 டேமேஜா. என்ன 18 டேமேஜா டேமேஜ் 18 29 தான் போகுது. பையனுக்கு எப்படி காரியம் எனக்கு புரியலையா? 18 29 டேமேஜ் தான் காரியம். அவனோட கன் வச்சு பவர் இருக்குன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னொரு டோக்கன் வேணும். 100 டோக்கன் நான் போய் ரெண்டு பேர் அடிக்கல குட்டி முடிக்கறடா. ஏய் தாயா நான் ஒன் டாப் நம்ம அடிக்க வர சுத்தமா நம்ம பிரச்சனை தான். இந்த கன் வச்சு கொஞ்சம் பிரச்சனை. டேய் நான் அதிசயம் அடி பட்டுச்சு. எக்கிட்ட பைய தலையில பட்டுச்சு. நான் எதட்டமான அடிச்சா. எப்படி படிச்சா எனக்கு தெரியாது. ஓகே நான் ஒரு மெடிக்கல் மட்டும் எழுத ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டோக்கன் இருக்கு. நான் இன்னொரு கன் வாங்கியா. ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குமே. நான் குடுக்குற ஒரு புல்லட் உங்களுக்கு ஓகே ரெண்டு கன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நான் பாட்டு சும்மா வச்சறேன். நான் அது வந்து மாட்டிடா. ஓனா விட மாட்டேனா. எங்க ஓனா விட மாட்டேன். டேய் டேய் என்னடா புல்லட் வந்து வெடிக்குது. ஆனா எதுக்கு வெடிக்குதுன்னு தெரியல. டேய் கொஞ்சம் டேய் நமக்கு எதுக்கு வெடிக்குதா? எனக்கு சுத்தமா போறேன். நம்ம போய் அங்க கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு வந்து ஒன் டாப் சுத்தமா வராது. ஒரு புல்லட் நமக்கு செட் ஆகுது. ஓகே நமக்கு என்ன டோக்கன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வெண்டிங் மில்ல ஃபர்ஸ்ட் கன் வாங்கிக்கலாம். கன் கொடுங்கடா. ஒரு கன் நமக்கு பத்தாது. ரெண்டு கன் வேணும். நமக்கு டோக்கன் இல்ல. என்ன கொடுத்துறேன்? அங்க ஒரு பைப்ல ஓடுறான். கண்டுபிடிச்சு முடிச்ச வேண்டியதா. மொத செல்ல குட்டி விட கூடாது. அப்படி நிக்கறா. தலைக்கு முடிச்ச வேண்டியதா. டேய் கரெக்ட்டா தலைக்கு அவன ஓடி போட்டான். ஏன்னா எப்பற கண்டுபிடிச்சா? அங்க போய் சைடுல உட்கார்ந்து பாருங்க. நினைச்ச மாதிரி உட்கார்ந்துடா. டேய் அங்க என்ன உட்கார்ந்து டேய் டேமேஜ் வெடிக்குது. புல்லட் மேல பட்டா அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் வருது. இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா டேமேஜ் கொஞ்சம் அதிகமா தான் வருது. 50 டேமேஜ் போதா. 50 டேமேஜ்லாம் பத்தாதுடா. ஏய் 90 டேமேஜா? 90 டேமேஜ்ன்றது கொஞ்சம் அதிகமா. நமக்கு டேமேஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் புல்லட் எக்ஸ்ட்ரா வெடிக்குது. ஒரு தடவை வெடிச்சா 25 டேமேஜ் போகுது. இங்க சின்ன இருக்கடா. திரும்பி இன்னொரு கன் வெர்ஷன் நான் ஒரு கன் இருக்கு. அது இன்னொரு கன் இருக்கா? கண்ண குட்டி கண்ண கொடுறாங்க. ஓகே இப்போ நம்ம ரெண்டு கன் இருக்கு. நம்ம வெண்டிங் மிஷின் பக்கமே போத்தல. ரெண்டு கன் வச்சிரடா. இப்போ வரவனா பொறந்து போயிட்டே இருப்பான். போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பண்ண வர மான்ஸ் கிடைக்க போறேன். நான் மான்ஸ் கிடைத்தா தான் இனி பக்கத்துல போக முடியும். நான் அப்படியே லாங் ரேஞ்ச் இல்ல. பக்கத்துல போனா மட்டும் தான் போறது நமக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வண்டி எடுத்து கிளம்ப வேண்டியதா. நான் தூரத்துல சொன்னா நம்மள வந்து முடிச்சுவாங்க. வண்டி எடுத்து வந்து பக்கத்துல நின்னு அதுக்கு அப்புறம் போறடா. நானாச்சும் ஒருத்த மாட்டான்னு நினைக்கிறேன். செல்ல குட்டி நானாச்சும் வந்து மாட்டுங்கடா. இந்த ரெனி வந்து ஓடிட்டு இருக்க. வீட்டுல தான் உன்னை பாத்துறேன். வீட்டுல இருக்க. வீட்டுல வந்து உன்னை முடிக்கிறேன். நீங்க ஓடிட்டு இருக்க. கொஞ்சம் வாய்ஸ் வச்சு ஓடாதடா. இந்த கண்ண வச்சு சுட வேற வாய்ஸ் வச்சு ஓடிறேன். நம்ம வண்டி எடுத்து கிளம்பலாம். டேய் நான் வண்டிய மாட்டிட்டா. எவ்வளவு முட்டிக்கிறா? நம்ம 110 டேமேஜா? ஒரு புல்லட் 110 டேமேஜ் போகுது. இருந்தாலும் அந்த அளவுக்கு அதிகம் கிடையாது. ஏன்னா ஏசி எடுத்து நான் நார்மலா சுட 110 டேமேஜ் போகும். இது ஷார்ட் ரேஞ்ச் கன் ஷார்ட் கன் அது ஒரு புல்லட் தான். ஏன்னா ஒன் டாப் கன் நினைக்கிறேன். ஒன் டாப் ஆடுறவங்க மட்டும் தான் அந்த கன் தேட முடியும். நம்ம ஆடுறவங்க ஈஸியா பறந்துறாங்க. இந்த சேலஞ்ச் முடிக்க முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டம் தான். அவன் ரெடி ஓடடி. ஓட மாட்டேனா. எங்க ஓட விட மாட்டேன். உன போகாம விட மாட்டேன். எங்க தப்பிச்சு ஓட முடியாது. முட்டி தூக்கலாமா? முட்டி தூக்க முடியாது. வீட்டுல ஓட்டாயா. இப்ப இறங்கி விடுற வேதம் போட்டு தெரியாம. நானும் ஒன் டாப் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா தலையில படவே மாட்டேது. ஏன்னா ஒரு புல்லட் தான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த புல்லட் நம்ம இருக்க. ரீலோட் வேற பண்ணிட்டு மாதிரி கொஞ்சம் டேமேஜ் கொடுக்காத. 93 டேமேஜா? ஓகே 98 பிளஸ் ஒரு 25 டேமேஜ். இப்போ 29 டேமேஜ். மேல புல்லட் படம் அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. பாத்தீங்களா எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் விழுந்துட்டே தான் இருக்கு. அது 25 டேமேஜ் விழுந்துட்டே தான் இருக்கு. அவ்வளவு முடிஞ்சிச்சு. 100 டேமேஜ் போகுது. இருந்தாலும் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 3 புல்லட் செயின் மேல அடிச்சே ஆகணும். 3 புல்லட் கரெக்ட்டா அடிச்சா மட்டும் தான் இன்னொரு தாங்கறானே. தேவலாம் என்ன குடு வரீங்க. கொஞ்சம் லூட் லூட் மாட்டேன். வந்து முடிச்சலாம். எனக்கு ஃப்ரெண்ட்ல ஓடியா நினைக்கிறேன். ஓடியறப்ப பாஞ்சு ஒன்ட்ட படிச்ச வேண்டியதான். டேய் ஊகாமர போட்டாங்கடா. பாஞ்சு இருக்கிற ஒரு புல்லட் கரெக்ட்டா மேல படுறதுன்னு பார்த்தா பவர் போட்டு இன்னொரு தாங்கறானா. குறுக்க வந்து என்ன சாகடிக்கிறீங்க. நான் ஓடிறேன். நம்ம வண்டி எடுத்து கிளம்பி நிக்கிறேன். இன்னொரு தூரத்துல சொல்றேன். தூரத்துல சொன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேமேஜ் வாங்கிட்டு ஓடுறாயா. டேய்டா வண்டி எடுத்துறேன். மான்ஸ் எடுத்து இந்த இடத்துக்கு மாதிரி கிளம்புறேன். வரானே டேய் வண்டி ஒரே அடியா பூமிக்கு நம்ம சமாதிக்கிட்டு வரணும் போல இருக்கு. நல்ல வேளை பக் ஆகி நடத்துக்குள்ள போற உள்ள போய் நம்ம காலியா இருப்போம். இனிமே தான் ஒருத்த சுட்டாங்கடா இருக்கே. உன முட்டிலாம் தூக்க மாட்டான். வண்டி விட்டு அதுக்கு கேங் வந்து போட்டு தரணும். அவ்வளவு 63 டேமேஜ். அதுக்கு ஒரு புல்லட் 50 நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் கிடைக்குது. அதனால சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்மெட் வச்சிருக்கானா. நம்ம கொஞ்சம் புல்லட் வச்சிருக்கோம். புல்லட்லாம் பஸ் தேவலடா. அதுக்கு சுட்டாத அந்த பைப்ல வந்து கண்டு போடு. செங்க நீங்க சுட்டுறேன். அவன முடியறடா. அடே வேற வாய்ஸ் வச்சு அளவு பைப்ல கொஞ்சம் சும்மா இரு. மெடிக்கல் போட அதுக்கு சண்டைடா. உள்ள மட்டும் வந்தறா. வந்து உள்ள ஏறி குதிரா. டெவலப்மென்ட் உள்ள வந்துட்டு இருக்கே. நானும் ஒரு புல்லட் தான் இருக்கு. நானே ரீலோட் பண்ணி சுட்டுறேன். நம்ம நாளை முடிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் லக்கி பேரா தான். நம்ம 5 பேர் கில் பண்ணி எது நினைச்சு விடும் பகல போட்டு தெளிச்சு. நம்ம 5 பேர் அசல போட்டு இருக்கோம். இந்த கன் வச்சு எல்லாரும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் திக்கி திக்கன்னா இருக்கு. ஒருத்தர் அடி ரூட் அடிச்சுக்கണ്ട. அர்சனல்ல உட்கார்ந்து அர்சனல் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம். அவன விட மாட்டேனா. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அர்சனல் ஓபன் பண்ணி லெவல் 4 ரெஸ்ட் எடுத்துறோம். லெவல் 4 ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அது இருந்தா நம்ம கொஞ்சம் தப்பிக்க முடியும். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ண அர்சனல் ஓபன் ஆயிருச்சு. லெவல் 4 ரெஸ்ட் கொடுங்க. ஓகே லெவல் 4 ரெஸ்ட் ஹெல்மெட் திக்னர். ஹெல்மெட் திக்னர் அதெல்லாம் யூஸ் ஆகுது. லெவல் 4 ரெஸ்ட் நமக்கு கன்ஃபார்மா யூஸ் ஆகும். ஓகே நம்ம வந்து 6 பேர் கில் பண்ணி ரூட் மட்டும் அடிச்சு நம்ம கிளம்பணும். முடிஞ்சா ரூட் அடிச்சு அதை வண்டி டிப்பிக் பண்ணி நம்ம சண்டை போட்டுருக்கானுங்க. இங்க வந்து திருப்பி அடி மாத்தி போடுறான். ஐரா யாரும் வந்து போட்டு தரணும். வேற வழி இல்ல. இங்க உட்கார்ந்து டேமேஜ் கொடுக்கணும்னு பார்த்தா வண்டி எடுத்துறானா. ஏண்டா வண்டி எடுத்து போறேன் பாக்குறேன். ஏன் வண்டி எடுத்து போறேன்னு விட மாட்டேனா.
வந்துருச்சு போல இருக்கு. ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாவே தருது, ஓரளவுக்கு ரேஞ்ச் தருது. M10 விட கொஞ்சம் அதிகமாவே தருது. இங்க இன்னொரு enemy இருக்கே, அவன முடிக்கறடா. என்கிட்ட டேமேஜ் 100 டேமேஜ் அடி, 100 டேமேஜ்ரா. பைவல பவர் போட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான். நீ என்னதான் பவர் போடாம வளைச்சு வளைச்சு. நான் ஒழுங்கா குளோவால் யூஸ் பண்றேன், எனக்கு இந்த மேட்ச்ல ஒழுங்கா யூஸ் பண்றேன். நான் பெருசா குளோவால் போட மாட்டேன். ஆனா இந்த கன் வச்சு நம்ம குளோவால் போட்டு ஆனா முடிச்சாச்சா. நமக்கு செம டேமேஜ் கொடுத்து இப்ப நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு 8 கில் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஜோனால சாக கூடாது. ஒரு சூப்பர் மீடியம் போட்டு சூப்பரா வந்து போட்டு தரலாம். நான் சூப்பர் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் இருக்கிற ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. நம்ம லூட் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்கா, பிளான் வச்சிருக்கான். ரிப்பேர் நிறைய வச்சிருக்கான், ரிப்பேர் கிட் வச்சிருக்கான், இன்னும் எக்கச்சக்கமா வச்சிருக்கான். ரோஸ் எக்ஸ் வச்சிருக்கான். அதனால எடுக்க முடியாதா, இந்த கன் தான் வேண்டாம். இப்போ நான் வந்து ஜோனுக்கு வந்தாச்சு. இருக்கிற 3 பேர் கண்டுபிடிச்சு போடலாம். அதுக்கப்புறம் நானும் முடிஞ்சவே தேடி பார்த்தேன். லாஸ்ட் 2 பேர் தான் இருக்காங்க. சைப்ல எங்க இருக்க, பைப்ல எங்க இருக்க, அவன முடிக்கறடா. அப்படியே அமைதியாரா. அண்ணன் வரதே உங்களுக்கு தெரியக்கூடாது. அண்ணன் சைலண்டா வரும், புரியுதா? நீ யாரு மேல இதா சான்ஸ் முடிச்சனவா அவன காலி பண்ணியாச்சு. எதிர்பார்த்திருக்க மாட்டான், சைலண்டா சத்தம் பண்ண முடியாது. நமக்கு ஒரு வழி தெரியல. நம்மள பார்த்தா விட மாட்டானுங்க, பாத்து பாத்து அடிப்பானுங்க. இந்த மாதிரி சத்தமே நம்ம சைலண்டா முடிச்சாதான் உண்டு. என்ன ஒரே நிமிடம் தான் இருக்கான். அந்த ஒரு பைப்ல கண்டுபிடிச்சு நானும் முடியாது ஃப்ரீ செல் தூக்கி போட்டு பார்த்தா வெளிய வர வைக்கிறது. பைப்ல வெளிய வந்துட்டான். இப்போ நம்ம இங்க ஒரு வண்டி எடுத்துச்சு. நான் வண்டி எடுத்துட்டு போய் முட்டி தூக்கலாமா, முட்டி தூக்கி கொஞ்சம் டேமேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்ணை வச்சு முட்டி முடிச்சலாமான்னு பாக்குறேன். ஆனா இங்க முட்டி தூக்கறப்ப காலி ஆயிட்டானா, அது பண்ண முடியாது. ஏறா வரங்கறா, என்னடா இருக்க டேவுக்கு போர் போட்டு சுத்தி கிடக்குற. வண்டி ஓட்டி இறங்கி போட்டு தரலாமே. வண்டி ஓட்டி இறங்கி வண்டி வேற மாட்டிக்கிச்சே. ஏறா அண்ணன் போட்டு தரறாதடா. அவ்வளவுதான் டேமேஜ் கொடுக்கறானே. ஜோனுக்கு மாட்டி போறீ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜோன்ல போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து போட்டு தரலாம். ஏறா 30 டேமேஜ் கொடுத்தாச்சு. மார்க் வச்சு நம்ம டேமேஜ் கொடுத்தா போட்டு தரலாம். 53 டேமேஜ் அது அடிபட்டுச்சு. நமக்கு தலை அடிபட்டுச்சு. உடக்கூடாது, இவங்க டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கணும். 68 டேமேஜ். இப்படி 50 கொடுத்தா நீ எப்படா போட்டு தள்ளுறது. எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துருக்கு. வந்து உடக்கூடாது. இப்படி விட்டா ஹெல்த் கண்டிப்பா போட்டு ஃபுல்லா வந்துரும். நான் ஹெல்த் போட மாட்டேன். ஒண்ணையும் போட மாட்டேன், நானும் போட மாட்டேன். இங்க இருக்க எங்க ஒளிஞ்சிருக்கானா, டேய் என்ன புல்லட் போட மாட்டேது. ஒரு புல்லட் மேல வாங்கிடா சொன்னா 60 டேமேஜ் ஓகே. 60 டேமேஜ் கொடுத்தாச்சு. எவ்வளவு புல்லட் தான் அடிக்கிறது, எவ்வளவு